அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக குழந்தைகள் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலர் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு அறிவிக்கையை இந்த வீடியோவில் காண்போம். அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் துறை தேர்வுகளை 3 முறை தேர்ச்சி பெறாத 50 வயதான மாற்றுத்திறனாளிகளுக்கு மீண்டும் தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கும் வயது வரம்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 ஆண்டுகள் தளர்வு வழங்கப்படுகிறது. அந்த வகையில் பலர் 40 வயதில் தான் பணியில் சேர்கின்றனர். அவர்களின் பதவி உயர்வுக்காக அந்தந்த துறைகளால் நடத்தப்படும் துறை தேர்வுகளில் பெரும்பாலானோர் பார்வைத்திறன், கேட்கும் திறன் குறைந்த, கற்றல் குறைபாடு, அறிவுசார் குறைபாடு, புறவுலக சிந்தனையற்ற மாற்றுத்திறனாளிகளால் தேர்ச்சி பெற முடிவதில்லை. அவர்களின் தகுதியானவரை பணி வரன்முறை செய்து பதவி உயர்வு வழங்குவதால் அரசு பணிகளில் 4% இடஒதுக்கீட்டின்படியும் 4வது முறையாக தேர்வு எழுதுவதிலிருந்து விதிவிலக்களித்து மாற்றுத்திறனாளி நலத்துறை செயலர் சிஜி தாமஸ் வைத்தியன் உத்தரவிட்டுள்ளார். எனவே இந்த அரிய வாய்ப்பினை மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தி கொண்டு போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது தெய்வீக குழந்தைகள் சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.